மற்றவங்க மாதிரி நானும் ஆனந்தியும் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். டக்குன்னு பழகி லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும்லாம் போகல. ஆனந்திங்கிற ஒருத்தி என் வாழ்க்கையில எனக்கானவன் தீர்மானமாகறதுக்குள்ள பல போராட்டங்களை நாங்க 2 பேரும் சந்திச்சோம். தோ இன்னைக்கு கூட கீழே வந்து பேசிட்டு போயிருக்காரு எங்க எம்டி. அவர் வெறும் முதலாளியா மட்டும் இல்லாம எனக்கும் ஆனந்திக்கும் இருக்கக்கூடிய அந்த விரிசலை சரி பண்ணி அம்மா மனசுல ஆனந்திக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமாங்கிற பயத்தை போக்கி எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு பேசிட்டு போறாரு. இது ஒன்றும் சராசரியா நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. எனக்கும் அதான் மாமா ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது, ஒரு கம்பெனியோட எம்டி ஒரு ஸ்டாஃபோட லவ்க்காக இவ்ளோ தூரம் வந்து பேசிட்டு போறாரேன்னு எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா மகேஷ் சார் எனக்கு முன்னாடியே ஆனந்தியை விரும்பினவர். அவரோட காதல் ஒருதலை காதல். ஆனந்தி அதை ஏத்துக்கல. என்ன மாமா சொல்ற? இவ்ளோ பெரிய ஆள் ஆனந்திய காதலிச்சும் அவரு வேண்டான்னு ஆனந்தி உன்னை ஏத்துக்கிட்டாளா? அதுதான் ஆனந்தி. தான் உயிரை விட என் மேல வச்சிருக்கிற காதல் தான் அவளுக்கு பெருசு. ஒரு வகையில மகேஷ் சாரும் நீயும் ஒரே சூழ்நிலையில தான் இருக்கீங்க. 2 பேருமே ஆசைப்பட்டவங்களோட வாழ முடியாம இருக்கீங்க. என் வாழ்க்கையில ஆனந்தி தான் எனக்குன்னு தீர்மானம் பண்ண உடனே அது உனக்கு வலியும் வேதனையும் கொடுத்துருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அனுபவிச்ச வலியும் வேதனையும் விட மகேஷ் சார் அனுபவிச்ச வலியும் வேதனையும் தான் அதிகம்.